எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில கரோஷன் என்ற டாபிக்ல ரெஸ்டிங் ஆஃப் அயனை பார்த்துருக்கோம். அந்த ரெஸ்டிங் ஆஃப் அயன்ல என்ன சொல்லணும்னா, ஆனோட யார் ஆக்ட் ஆவாங்கன்னா இம்பியூர் அயன் ஆனோட ஆக்ட் ஆகும். அங்க அயன் என்னவா மாறுனா Fe2+ மாறிக்கும் பை லூசிங் 2 எலக்ட்ரான்ஸ். இதுக்கு எஸ்ஆர்பி கொடுத்தோம். இதுக்கு எஸ்ஆர்பி எப்படி சொல்றோம்னா சிம்பாலிக் டெனிஷன் வந்து இது ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல். ரிடக்ஷன் என்றது எப்படி சொல்றோம்னா Fe2+ பார் Fe. இது எவ்வளவு சொன்னோம்னா -0.44 வோல்ட் சொன்னோம். அடுத்து கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. கேத்தோட்ல நடக்கக்கூடிய ரிடக்ஷனுக்கு ஆஃப் ரியாக்ஷன் எப்படி கொடுத்தோம்னா ஆக்சிஜன் கேஸ் 4H+ aqueous 4 electrons gives 2 times H2O liquid. இதுக்கு E0 ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல். இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி சொன்னோம்னாக்கா ஆக்சிஜன் இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு வாட்டர். என்ன மீடியம்னா அசிடிக் மீடியம். இதுக்கான எஸ்ஆர்பி எவ்வளவுன்னு சொன்னா 1.23 வோல்ட். இப்போ செல் ரியாக்ஷனுக்கு போனோம். இந்த செல் ரியாக்ஷன் பார்க்கறதுக்கு முன்ன என்ன பண்ணணும்னா லாஸும் கெயினையும் ஈக்குவலைஸ் பண்ணணும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஈக்குவலைஸ் பண்ணணும். அதுக்காக இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். என்ன லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 4 இருந்தா தானே கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 4. அப்பதானே இது 4 மாத்தணும். அதுக்காக 2 ஆல இது மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஆஃப் ரியாக்ஷன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். எலக்ட்ரான்ஸ் கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு இந்த செல் ரியாக்ஷனுக்கு E0 செல் எவ்வளவுன்னு கேட்டோம். E0 செல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது என்று பார்க்கலாம். E0 செல் ஈக்குவல் டு SRP ஆஃப் கேத்தோட். கேத்தோட் என்ன H+ பார் O2 பார் H2 மைனஸ் SRP ஆஃப் ஆனோட். ஆனோட் என்ன E0 Fe2+ பார் Fe. இது வந்து ஆனோட். SRP ஆஃப் கேத்தோடு SRP ஆஃப் ஆனோடு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ கேத்தோடுக்கான எஸ்ஆர்பி எவ்வளவுனா 1.23 வோல்ட். அதை எழுதிட்டோம். ஆனோடுக்கான எஸ்ஆர்பி என்ன சொல்றீங்க? இப்போ ஆனோட் இந்த ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கான எஸ்ஆர்பி எவ்வளவு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் பாத்துக்கோங்க. இந்த ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இந்த ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளவு சொல்லிருக்கோம்னா -0.44 வோல்ட் சொல்லிருக்கோம். இப்போ ஆனோடிக் இதனுடைய எஸ்ஆர்பி எப்போ இந்த இடத்துல -0.44 வோல்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா இல்ல -0.88 வோல்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஆஃப் ரியாக்ஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம்ல. இங்க E0 வேல்யூ இங்க இருக்குது -0.44 வோல்ட் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சரி, நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா -0.44 வோல்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், -0.88 வோல்ட் வேணான்றீங்க. இதை 2 ஆல இந்த ஆஃப் ரியாக்ஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஏன் இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணக்கூடாது? இந்த E0 ஏன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணக்கூடாது? அந்த ஒரு இது இருக்குது. இப்போ இதே இந்த இடத்துல டெல்டா H இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆஃப் ரியாக்ஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது டெல்டா H நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். ஆனா ஏன்னாக்கா நீங்க சொன்னது கரெக்ட், இட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதனால இதை வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இதை 2 ஆல மல்டிப்ளை பண்றது கூடாது. சரி, அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா இங்க -0.44 வோல்ட் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறதுனால இந்த E0 வேல்யூ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அதனால இந்த -0.44 வோல்ட் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.67 வோல்ட் வருது. அப்படின்னா இது வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இந்த ஃபெரஸ் அட்மாஸ்பியரிக் ஏரோட சேர்ந்துக்குன்னு என்ன கொடுக்குதுன்னா ரெஸ்ட்டை கொடுக்குது. ரெஸ்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு என்று சொல்றோம் ரெஸ்ட். சரி, இப்போ இந்த ரெஸ்ட்ன்றது ஒரு கரோஷன். இந்த ரெஸ்டிங்ன்றதுனால என்ன ஆகுதுன்னா அயன் மெட்டல் ஆட்டம்ஸ் எல்லாமே மெட்டல் ஆக்சைடா மாதிரி கீழே போயிடுது, எல்லாமே வெளியே போயிடுது மெட்டலை விட்டு. இதனால நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, மெட்டாலிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுது. அதனால மெட்டலினுடைய ஸ்ட்ரென்த்தை டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த அயன் மெட்டலை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்? நம்ம அதாவது பில்டிங்கெல்லாம் யூஸ் பண்றோம், அந்த பில்டிங்கினுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் டிக்ரீஸ் ஆகும்ல.
அதே மாதிரி இந்த அயன் மெட்டலை எல்லா இடத்துலையும் யூஸ் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்ம இந்த அயன் ரெஸ்டிங்க்கு போகாத மாதிரி பார்த்துக்கணும். அயனை நம்ம தான் ரெஸ்டிங் போகாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ரெஸ்டிங்க்கு போறது வந்து எப்படி இருக்குன்னா, நேச்சுரல் கண்டிஷன்ல கிடைக்கக்கூடியது எல்லாமே அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்குனால தான் அது நேச்சுரலாவே நேச்சுரல் கண்டிஷன்லயே, நார்மல் கண்டிஷன்லயே அது ரெஸ்டிங்க்கு போகுது. ஸோ அது ரெஸ்டிங்க்கு போகாம பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அயன் வெசல்ஸ், இந்த பெஞ்சு, சேர், டெஸ்க் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிப்போம். ஸோ பெயிண்ட் அடிக்கிறதுனால என்ன ஆகுனாக்கா, இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து கான்டாக்டுக்கு வராது. இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டா இந்த இடத்துல இப்படி பெயிண்ட் இருக்குது. இப்போ பெயிண்ட் இருக்கும்போது என்ன ஆகும், இந்த அயன் வந்து இதோட கான்டாக்டுக்கு போகாது. இது கிடைக்காதனால கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நடக்காது. கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கலன்னா ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனும் நடக்காது. ஏன்னா ஆனோடு நடக்கணும்னா கேத்தோடும் நடக்கணும். ரெண்டுமே அட் எ டைம் நடக்கணும். ஒண்ணு மட்டும் நடக்கிறது பாசிபிலிட்டி இல்லை. அதனால ரெஸ்டிங் நடக்காதுன்ட்டு சொல்றோம். ஒண்ணு வந்து பெயிண்டிங். இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சில கெமிக்கல் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்பீனால், இந்த கெமிக்கல் எடுத்துக்கிறாங்க. இந்த கெமிக்கல் சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க. அயன் மெட்டல் ராட்ஸை இதுல அப்படியே போட்டுருவாங்க. அயன் மெட்டல் ராட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிஸ்பீனால் இந்த கெமிக்கல் அப்படியே போட்டுருவாங்க. கெமிக்கல்ல போட்டு நல்லா பாயில் பண்ணி விட்டுருவாங்க. பாயில் பண்ணி விட்டா இந்த அயன் மெட்டல் ராட் மேல என்ன ஆகுனாக்கா, இந்த பிஸ்பீனால் கோட்டிங் வந்துடும். இந்த பிஸ்பீனால் கோட்டிங் இந்த அயன் மெட்டல் ராட் மேல யூனிஃபார்மா வந்துடும். அதனால என்ன ஆகுனாக்கா, இப்போ அயன் மெட்டல் ராடுக்கு மேல இருக்கக்கூடிய கோட்டிங் என்னன்னா இந்த பிஸ்பீனால். அப்போ இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் எப்படி இந்த அயனோட கான்டாக்டுக்கு போகுமா? போகாது. அதனால ரெஸ்டிங் நடக்காது என்று சொல்றாங்க. இது போல ஒரு மெத்தட். ரெஸ்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணனா என்ன பண்ணும், இந்த அட்மாஸ்பியரிக் ஏர் அயனோட கான்டாக்டுக்கு வராம பார்த்துக்கணும். கான்டாக்டுக்கு வரலன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்டிங் நடக்காது. ஸோ இது ஒரு மெத்தட். சரி, அடுத்த மெத்தட் என்ன செய்வாங்கன்னா, சில மெட்டல்ஸை அயன் மெட்டல் மேல கோட்டிங் கொடுத்துருவாங்க. என்னென்ன மெட்டல்ஸ் அயன் மெட்டல் மேல கோட்டிங் கொடுக்குறாங்கன்ட்டு பார்க்கலாம். இப்போ அயன் மெட்டல் எடுத்துக்கலாம். இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிங்க் மெட்டலை கோட் பண்ணிடுவாங்க. ஜிங்க் கோட்டிங். இந்த அயன் வெசல்ஸ் இருக்குதுன்னா, எந்தெந்த அயன் ஆர்டிகல்ஸ் இருக்குதோ அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா ஜிங்க் கோட்டிங் கொடுத்துருவாங்க. இப்போ இங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, அயனுக்கு எஸ்ஆர்பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா -0.44 வோல்ட். ஜிங்குக்கு எஸ்ஆர்பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா -0.76 வோல்ட். யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்னு பாத்தீங்கன்னா அயனுக்கு தான். அப்போ அயன் வந்து ரிடக்ஷனுக்கு தான் போகும். ஜிங்க் இருக்கும்போது ஜிங்க் ஆக்சிடேஷன் தான் போகும். அப்போ ஜிங்க் வந்து ஆனோட ஆக்ட் ஆகுது, அயன் வந்து கேத்தோட தான் ஆக்ட் ஆகும். அப்போ ஆக்சிடேஷன் போறது யாரு? ஜிங்க் தான் ஆக்சிடேஷன் போகும். ஜிங்க் தான் ஜிங்க் மெட்டல் அயனா மாறும். ஜிங்க் அயனா மாறிக்கும். ஆனா அயன் வந்து அயன் மெட்டலா மாறாது. அயன் வந்து ஆக்சிடேஷன் போகாது. ஜிங்க் இருக்கும், அயன் ஆக்சிடேஷன் போகாது. அப்போ அயனுக்கு மேல ஜிங்க் கோட்டிங் கொடுத்துட்டா என்ன ஆகுதுன்னாக்கா, அட்மாஸ்பியரிக் ஏர்னால ஜிங்க் வந்து கரோஷனுக்கு போகுது. ஜிங்க் வந்து கரோஷனுக்கு போகுது, ஆனா அயன் வந்து கரோஷனுக்கு போகாது. சோ இப்ப என்னாச்சுன்னா அயன் வந்து கரோஷனுக்கு போல, ஜிங்க் மட்டும்தான் கரோஷனுக்கு போகுது. சோ இதன் மூலியமா என்ன ஆகுதுன்னாக்கா, அயன் தான், அதாவது ஜிங்க் தான் ஜிங்க் அயனா மாதிரி வெளியே போயிடும். அயன் வந்து ஒண்ணுமே ஆகாது, அது ப்ரொடெக்டடா இருக்கு. இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கேல்வனைசிங் அயன் என்று சொல்லுவாங்க. அயனை கேல்வனைஸ் பண்றது என்று சொல்லுவாங்க. இந்த ஷிப்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அயன் மெட்டலை வந்து அந்த ஷிப்பை வந்து எதுல கேல்வனைஸ் பண்ணிருப்பாங்கன்னாக்கா ஜிங்க்ல கேல்வனைஸ் பண்ணிருப்பாங்க. அது எப்பவுமே தண்ணியில தானே இருக்கணும். அப்போ அதுவும் சீ வாட்டருக்கு வந்து கரோசிவ் நேச்சர் அதிகம். ஏன்னா மெட்டல் சால்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய இடம், அயான்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கக்கூடிய இடம். அப்போ சீ வாட்டர்ல இந்த போட் இருக்குதுன்னா, இந்த ஷிப் இருக்குதுன்னா, அந்த அயன் வந்து கரோஷனுக்கு போகக்கூடாது. அப்ப என்ன பண்ணும், அதுக்கு வந்து இந்த ஜிங்க் கோட்டிங் கொடுத்துருவாங்க, கேல்வனைஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து
சில அயன் ஆர்டிகல்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா டின் கோட்டிங் கொடுப்பாங்க. டின்னை வந்து இப்படி கோட் பண்ணுவோம், டின் கோட்டிங். இப்ப டின்னுக்கு எஸ்ஆர்பி எவ்வளவு பாத்தீங்கன்னா டின்னுக்கு எஸ்ஆர்பி -0.4 வோல்ட். இந்த டின்னுக்கு எஸ்ஆர்பி எவ்வளவுன்னா -0.4 வோல்ட். பாருங்க, அயனுக்கு எஸ்ஆர்பி -0.44 வோல்ட். அப்ப எஸ்ஆர்பி யாருக்கு அதிகம்னு பாத்தீங்கன்னா டின்னுக்கு தான் அதிகம். அப்போ டின்னு தான் ரிடக்ஷனுக்கு போகும், அயன் தான் ஆக்சிடேஷன். ஆனா யாரு அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க? டின்னு தானே எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. இப்ப அட்மாஸ்பியரிக் ஏர் வந்துச்சுன்னா அது யாரோட கான்டாக்ட் போகும்? டின்னோட கான்டாக்ட் போகுமே தவிர அயனோட கான்டாக்டுக்கு போகாது. சோ அட்மாஸ்பியரிக் ஏர் அயனோட கான்டாக்டுக்கு போகல. அட்மாஸ்பியரிக் ஏர் அயனோட கான்டாக்டுக்கு போகலன்னா அயன் ஆக்சிடேஷன் போகாது, டின்னு மட்டும்தான் ஆக்சிடேஷன் போகும். அப்ப டின்னுடைய எஸ்ஆர்பி அயனை விட அதிகமா இருக்குது. அப்படி இருந்து கூட டின்னு தான் ஆக்சிடேஷன் போகுது. ஏன்னா ஏர் வந்து டின்னோட தான் கான்டாக்டுக்கு போகுது, அயனோட போகுது. சரி, அப்படின்னா அயனை ப்ரொடெக்ட் பண்ணியாச்சு. சப்போஸ் இப்போ அயன் எடுத்துக்கலாம். இப்போ டின் கோட்டிங் கொடுக்கலாம். டின் கோட்டிங் கொடுத்தாச்சு, ஸ்கிராட்ச் விழுந்துச்சு. சப்போஸ் ஸ்கிராட்ச் விழுந்துச்சு, ஓகேவா? இப்போ டின் கோட்டிங் கொடுத்தாச்சு, ஸ்கிராட்ச் வந்தாச்சு. இப்போ ஸ்கிராச்சிங்னால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த ஏர் வந்து அயனோட கான்டாக்ட்ல இருக்கும், டின்னோடையும் கான்டாக்ட்ல இருக்கும். இப்போ சொல்லுங்க, ஏர் வந்து அயனோட கூட கான்டாக்ட் போயிடுச்சு. ஏன்னா ஸ்கிராச்சிங் எல்லாம் விழலாம்ல, ஸ்கிராச்சிங் விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுல்ல. இப்போ அயனுக்கு எஸ்ஆர்பி கம்மியா இருக்கனால அயன் தான் இப்போ ஆக்சிடேஷன் போகும், டின்னுக்கு போகாது. ஏன்னா இதுக்கு தானே எஸ்ஆர்பி கம்மி. அப்போ என்ன ஆகுதுன்னா அயன் ஆக்சிடேஷன் போக ஆரம்பிச்சு. அப்போ டின் கோட்டிங் கொடுத்து கூட வேஸ்ட் தானே. எதுக்காக டின் கோட்டிங் கொடுக்கணும்? கோட்டிங் கொடுக்கணும்னா இந்த மெட்டல் சால்ட் கொலாய்டா மாத்தி இதுக்கு மேல கம்ப்ளீட்டா கோட்டிங் கொடுக்கணும், கேல்வனைஸ் பண்ற மாதிரி பண்ணணும், எலக்ட்ரோபிளேட்டிங் பண்ற மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணி கூட இப்ப வேஸ்டா தானே இருக்குது. டின் கோட்டிங் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அயன் எல்லாமே ஆக்சிடேஷன் போயிடுது. அப்போ டின் கோட்டிங் கொடுத்தா என்ன பண்ணணும்னா ஸ்கிராட்ச் இல்லாம பாத்துக்கணும். சோ அப்போ அயனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன கோட்டிங் கொடுக்கணும்னாக்கா அதை விட எஸ்ஆர்பி கம்மியா இருக்கக்கூடிய எஸ்ஆர்பி, அதாவது எப்படி இருக்கணும்னா எஸ்ஆர்பி கம்மியா இருக்கணும், அயனை விட எஸ்ஆர்பி கம்மியா இருக்கும். அந்த மாதிரி மெட்டலை கோட்டிங் கொடுத்தீங்கன்னா தான் அயன் வந்து ப்ரொடெக்ட் ஆகும், இல்லைன்னா அயன் ப்ரொடெக்ட் ஆகும். இந்த அண்டர் கிரவுண்ட் பைப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பைப்ஸ் எல்லாம் இந்த அண்டர் கிரவுண்ட் பைப்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இது மாதிரி கோட்டிங் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப பைப் இப்படி போகுதுன்னா அண்டர் கிரவுண்ட் பைப்பு ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இதோட மெக்னீஷியத்தை கனெக்ட் பண்ணிட்டுருவோம். ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல இங்க கனெக்ட் பண்ணிக்காங்கன்னா இங்க இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் போயிட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஒரு மெக்னீஷியத்தை கனெக்ட் பண்ணுவோம், மெக்னீஷியம் பிளாக்கை கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் அயன் பைப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கோட்டிங் கொடுக்கல, அதாவது இது மாதிரி ஜிங்க் கோட்டிங், இது மாதிரி டின் கோட்டிங், இது மாதிரி எல்லாம் கொடுக்கல. அங்கங்க என்ன பண்ணுவாங்கன்னா மெக்னீஷியம் பிளாக்கை கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போ என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா மெக்னீஷியம் வந்து ஈஸியா ஆக்சிடேஷன் போகும் அயனை விட. அதாவது இது அல்கலைன் எர்த் மெட்டல், இது அட்மாஸ்பியர் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணாவே போதும், இது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் போயிடும். அப்போ மெக்னீஷியமும் அயனும் இருக்கும்போது யாரு ஈஸியா ஆக்சிடேஷன் போகுதுன்னா மெக்னீஷியம் தான் ஈஸியா ஆக்சிடேஷன் போகும் அயனை விட. சோ அதனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல அயன் ஆக்சிடேஷன் போகாது, மெக்னீஷியம் தான் ஆக்சிடேஷன் போகும். சோ மெக்னீஷியம் ஆக்சிடேஷன் போகுதுன்னா இது மெக்னீஷியம் அயனா மாறிக்கினே இருக்கும். சோ இந்த மெக்னீஷியத்தினுடைய பல்கி நேச்சர் டிக்ரீஸ் ஆயினே வரும், இதனுடைய சைஸ் டிக்ரீஸ் ஆயினே வரும். ஒரு பர்டிகுலர் டைம் ஆனவுடனே இந்த மெக்னீஷியம் வந்து கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடும். அப்புறம் இன்னொரு மெக்னீஷியம் பிளாக்கை இங்க கொண்டு வந்து வைக்கணும்.
இது போல அயனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து அயன் இங்க ப்ரொடெக்ட் ஆகுது யாருடைய சாக்ரிஃபிஷியல்னால, மெக்னீசியத்தினுடைய சாக்ரிஃபைஸ்னால. அதனால இத சாக்ரிஃபிஷியல் ஆனோடிக் மெத்தட் என்று கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஆனோடிக் மெத்தட்னா மெக்னீசியம் ஆனோட் ஆக்ட் ஆகுதுல்ல, அதனால சாக்ரிஃபிஷியல் ஆனோடிக் மெத்தட் அன்ட்டு இத சொல்றாங்க. ஸோ இப்படிதான் ரஸ்டிங்கை வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க அன்ட்டு சொல்றாங்க. சரி, அடுத்து வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இந்த கேல்வானிக் செல்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது எலக்ட்ராலிசிஸ், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த எலக்ட்ராலிசிஸ்ல என்ன நடக்கும் நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது கேல்வானிக் செல்ஸை பார்த்துருக்கோம். கேல்வானிக் செல்ஸ் என்ன, அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனால நமக்கு கெமிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும்ட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா எலக்ட்ராலிசிஸ், எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸ். இந்த எலக்ட்ராலிசிஸ்னா என்ன அர்த்தம்னா, இங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்சியூம் பண்ணும். ஸோ எலக்ட்ராலிசிஸ்னா இதுவும் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். இங்கேயும் ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன், கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன், ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஆனா இங்க என்ன ஆகுன்னா இட் வில் கன்சியூம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. இங்க கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தேவைப்படுது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ராலிசிஸ் சொல்றோம். சரி, இப்போ எலக்ட்ராலிசிஸ் நடந்தா ஆனோட்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், கேத்தோட்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ என்ன எலக்ட்ரோலைட் எடுத்துக்கலாம்னாக்கா ஆக்வஸ் காப்பர் சல்பேட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். ஆக்வஸ் காப்பர் சல்பேட் சொல்யூஷன். என்னென்ன எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறோம்னா பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கலாம். பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ கரண்ட் பாஸ் பண்றோம். இப்போ ஆனோட்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், கேத்தோட்ல என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் இங்க பார்க்க போறோம். இதுல நம்ம சொல்ல போறோம். சரி, இப்போ ஆனோட்ல என்ன ஆஃப் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஆனோட்னா ஆக்சிடேஷன். இங்க ஆக்சிடேஷன் நடக்குது. இங்க யார் ஆக்சிடேஷன் போவாங்க பார்க்கலாம். இப்போ இங்க என்ன இருக்குதுன்னா இங்க காப்பர் அயான் இருக்குது. காப்பர் அயான் ஆக்சிடேஷன் போகாது. அடுத்து சல்ஃபேட் அயான் இருக்குது. சல்ஃபேட் அயான் ஆக்சிடேஷன் போச்சுன்னா என்ன கொடுக்குன்னா பெராக்சி டை சல்ஃபேட் அயனை கொடுக்கும். எப்படி கொடுக்கும், சல்ஃபேட் ஆக்சிடேஷன் போச்சுன்னா பெராக்சி டை சல்ஃபேட் அயனை கொடுக்குது. இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.96 வோல்ட் எஸ்ஆர்பி வேல்யூ. அடுத்து வேற யார் ஆக்சிடேஷன் போனோம்னா இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஆக்சிடேஷன் போகும். வாட்டர் ஆக்சிடேஷன் போச்சுன்னா என்ன கொடுக்குனாக்கா ஆக்சிஜன் கேஸை கொடுக்கும். அடுத்து ஹைட்ரஜன் H+ அயான்ஸா மாறிக்கும். சரி, இப்போ இதை பேலன்சிங் பண்ணிக்கிறோம். இது போல பேலன்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கான எஸ்ஆர்பி வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.23 வோல்ட். இப்போ வேற ஏதாவது ஆக்சிடேஷன் இங்க பாசிபிலிட்டியானா வேற எதுவும் பாசிபிலிட்டி இல்லை. ஒன்னு சல்பேட் ஆக்சிடேஷன் போயிருக்கு, ஆக்சிடேஷன் போகலாம், இல்ல வாட்டர் ஆக்சிடேஷன் போகலாம். காப்பர் மெட்டல் அயான் ஆக்சிடேஷன் போகாது. இங்க யாருக்கு எஸ்ஆர்பி கம்மின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டருக்கு தான். அப்போ எஸ்ஆர்பி கம்மின்னா ரிடக்ஷன் டெண்டன்சி கம்மி, அப்போ ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம். அப்போ இங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம்னா வாட்டருக்கு தான் அதிகமா இருக்குது சல்பேட்டை விட. அப்போ வாட்டர் ஆக்சிடேஷன் போகுது. அப்போ ஆனோட்ல நடக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன் போகுது இது போல. அப்போ ஆனோட்ல நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா ஆக்சிஜன் கேஸ் கிடைக்கும். ஆனோடிக் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸ். அப்போ எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆகிருக்குதுன்னா ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனால ஆக்சிஜன் கேஸா கன்வெர்ட் ஆகி வெளியே போகுது. H+ அயான்ஸா கன்வெர்ட் ஆகி சொல்யூஷனுக்குள்ளே இருக்கு. சரி, இது வந்து ஆனோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன்.
இப்ப கேத்தோட்ல என்ன ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும் அன்ட்டு பார்க்கலாம். கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா ரிடக்ஷன் நடக்குது. கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்ன அன்ட்டு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த காப்பர் மெட்டல் அயான், இங்க காப்பர் மெட்டல் அயான் இருக்குது, இது ரிடக்ஷனுக்கு போலாம். இந்த காப்பர் மெட்டல் அயான் ரிடக்ஷனுக்கு வச்சுன்னா என்ன கொடுக்கும்னா காப்பரை கொடுக்கும். இதுக்கான எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா +0.34 வோல்ட். அடுத்து வாட்டர் ரிடக்ஷனுக்கு போகும். இந்த வாட்டர் ரிடக்ஷன் பிரச்சனை என்ன கொடுக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கும். அடுத்து OH மைனஸை கொடுக்கும். இதுக்கான எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னாக்கா -0.83 வோல்ட். இங்க யாருக்கு எஸ்ஆர்பி அதிகம்னா காப்பருக்கு அதிகமா இருக்குது வாட்டரை விட. அப்போ காப்பருக்கு ரிடக்ஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி அதிகம் வாட்டரை விட. அப்போ ப்ரிஃபரன்ஷியலா யாரு ரிடக்ஷனுக்கு போவாங்க கேத்தோட்லன்னு பாத்தீங்கன்னா காப்பர் போகும் வாட்டரை விட. அப்போ ப்ரிஃபரன்ஷியல் ரிடக்ஷன் காப்பர் தான். அப்போ கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த காப்பர் அயான் ரிடக்ஷன் போறது. அப்போ கேத்தோட்ல நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா காப்பர் ப்ராடக்ட் கிடைக்கும். இப்படி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்க இப்படி எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் கண்டினியூ ஆக என்ன ஆகும்னா இந்த வாட்டர் மாலிகுல் கன்சியூம் ஆகிட்டே இருக்கும். வாட்டர் மாலிகுலுடைய குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனோட்ல ஆக்சிஜன் கேஸ் கிடைச்சுனே இருக்கும். அடுத்து எலக்ட்ரோலைட்ல H+ அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். வாட்டருக்கு பதிலா H+ அயான்ஸ் வரும். வாட்டர் மாலிகுல்ஸ் H+ அயான்ஸா மாறின்னு இருக்கும் எலக்ட்ரோலைட்ல. அடுத்து காப்பர் அயான் எல்லாமே காப்பரா டிஸ்பிளேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி எலக்ட்ரோலைட்டிக் ப்ராசஸ் நடக்க என்ன ஆகுதுன்னா இந்த சல்பேட் அயான்ஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த காப்பர் அயான்ஸ்க்கு பதிலா யார் வந்துட்டே இருப்பாங்கன்னா H+ அயான்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரோலைட் காப்பர் சல்பேட் என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறீங்க? சல்பூரிக் ஆசிடா மாறினே வரும். அப்படின்னா அசிடிக் நேச்சர் அதிகமாயினே வரும் இந்த எலக்ட்ரோலைட்ல. சரி, அப்போ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா aqueous solution of copper sulfate எலக்ட்ராலிசிஸ்க்கு எடுத்துன்னு போறோம். பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸை வச்சு ஆனோட்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் ஆக்சிஜன் கேஸ், கேத்தோட்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் காப்பர். அடுத்து எலக்ட்ரோலைட் காப்பர் சல்பேட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா சல்பூரிக் ஆசிடா மாறுது நமக்கு தெரியுது. சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன செய்யறேன்னா எலக்ட்ரோலைட் என்னன்னாக்கா aqueous solution of copper sulfate. aqueous copper sulfate solution வந்து எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பர் எலக்ட்ரோட்ஸ் வந்து காப்பர். சோ இங்க என்ன எடுத்துக்கணும்னா எலக்ட்ரோலைட் வந்து காப்பர் சல்பேட் aqueous solution. எலக்ட்ரோட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பர் எலக்ட்ரோட்ஸ் இப்படி எடுத்துக்கணும். இப்போ இங்க எலக்ட்ராலிசிஸ் நடக்குது. கேத்தோட்ல என்ன நடக்கும், ஆனோட்ல என்ன நடக்கும் என்றதை நம்ம இங்க பார்க்கணும். இப்போ கேத்தோட்ல நடக்கிறதுக்கான கேத்தோட்ல என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது என்று நம்ம பார்க்கலாம். கேத்தோட்ல என்னென்ன பாசிபிலிட்டி ஒண்ணு பாத்தீங்கன்னா இங்க சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய காப்பர் அயான் ரிடக்ஷனுக்கு போகலாம். ரிடக்ஷனுக்கு போச்சுன்னா உங்களுக்கு காப்பர் கிடைக்கும். அடுத்து இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் ரிடக்ஷனுக்கு போகலாம். அப்படி போச்சுன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். அடுத்து OH மைனஸ் கிடைக்கும். இதுக்கான எஸ்ஆர்பி நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு சொன்னா -0.83 வோல்ட் சொன்னோம். இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோ சொன்னாக்கா +0.34 வோல்ட் சொல்லியிருக்கோம். இது கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இதுதான். சரி, இப்போ ஆனோட்ல என்ன நடக்கும் என்றதை பார்க்கலாம். ஆனோட்ல நடக்கக்கூடியது என்ன? ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்கும். யார் ஆக்சிடேஷன் போகும்னா ஒரு பாசிபிலிட்டி சல்பேட் ஆக்சிடேஷன் போச்சுன்னா அது S2OH2- கொடுக்கும், +2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ஆக்சிடேஷன் போச்சுன்னா என்ன கொடுக்குனாக்கா ஆக்சிஜன் கேஸ், H+ அயான்ஸ் and 2 எலக்ட்ரான்ஸ் இது போல கொடுக்கும். அப்போ இந்த ஆனோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷனுக்கான எஸ்ஆர்பி வேல்யூஸ் நம்ம இங்க கொடுக்கிறோம். இதுக்கு எஸ்ஆர்பி வேல்யூஸ் இவ்வளவு சொல்லியிருக்கோம்.
இந்த ஆனோட்ல வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குதா அன்ட்டு பாத்தீங்கன்னா இங்க எலக்ட்ரோட்ஸ் என்னன்னா காப்பர் எலக்ட்ரோட்ஸ். அப்படின்னா ஆனோட் வந்து காப்பர், கேத்தோடும் காப்பர் தான். காப்பர் எலக்ட்ரோட்ஸ் சொன்னா ஆனோட் வந்து காப்பர், காப்பர் மெட்டல் ராட், கேத்தோடும் காப்பர் மெட்டல் ராட். அப்படின்னா ஆனோடு வந்து மெட்டல் ராட், காப்பர் மெட்டல் ராடா இருக்கும்போது இந்த காப்பர் மெட்டல் ஏன் ஆக்சிடேஷன் போகக்கூடாது? போகலாம். அப்போ இந்த காப்பர் ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷன் போச்சுன்னா என்னவா மாறும்? காப்பர் மெட்டல் அயனா மாறும். மெட்டல் அயனா மாறி சொல்யூஷனுக்கு போகும். இதுக்கான எஸ்ஆர்பி என்ன? இதுக்கான எஸ்ஆர்பி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா +0.34. இதுக்கான எஸ்ஆர்பி கொடுத்தாச்சு. இப்போ இங்க காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிட்டீங்க. என்ன காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிட்டீங்க? பியூர் காப்பர் ராடை எடுத்துக்கிட்டீங்களா இல்ல இம்பியூர் காப்பர் ராடை எடுத்துக்கிறீங்களா? என்ன காப்பர் ராடை எடுத்துக்கிட்டீங்க? அது வேற இருக்குது இல்ல. ஏன் கேட்கணும் இது மாதிரி? ஏன்னா இங்க எலக்ட்ரோடு காப்பர் அண்ண உடனே ஆனோடு வந்து காப்பர் மெட்டல் ராட், அதனால காப்பர் மெட்டல் வந்து ஆக்சிடேஷன் போகும்ட்டு தானே நம்ம இந்த மாதிரி ஆஃப் ரியாக்ஷன் எழுதும். இப்போ இந்த காப்பர் மெட்டல் எலக்ட்ரோட்ல வேற ஏதாவது மெட்டல் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ஆக்சிடேஷன் போறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்ல, ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்ல. அதனாலதான் இந்த காப்பர் எலக்ட்ரோட் என்ன காப்பர் எலக்ட்ரோட் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்கறது. சரி சரி, என்ன காப்பர் எலக்ட்ரோட் எடுத்துக்கணும்? ஒரு பாசிபிலிட்டி பியூர் காப்பர் எலக்ட்ரோட் எடுத்துக்கணும். இன்னொரு பாசிபிலிட்டி இம்பியூர் காப்பர் எலக்ட்ரோட். சரி, இப்போ அந்த இம்பியூர் காப்பர் எலக்ட்ரோடுனா என்ன பாசிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இம்பியூர் காப்பர் எலக்ட்ரோட். ஏன் இம்பியூர் காப்பர் எலக்ட்ரோட் இது மாதிரி சொல்றோம் பாத்தீங்கன்னா, காப்பரை வந்து காப்பர் பைரைட்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். காப்பர் பைரைட்ஸ் என்ற ஓர் எடுத்துக்கின்னு காப்பரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்படி காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது லாஸ்ட் கிடைக்கிறது என்னன்னா குரூட் காப்பர் என்று சொல்லுவோம். குரூட் காப்பர்னா இதனுடைய மீனிங் என்னன்னா இதுல இம்பியூரிட்டிஸ் இருக்குது அன்ட்டு மீனிங். இந்த குரூட் காப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்தரா பியூரிஃபை பண்ணிட்டு பியூர் காப்பரை தயாரிப்பாங்க. இந்த குரூட் காப்பரை ரீஃபைனிங்க்கு எடுத்துன்னு போவாங்க, பியூரிஃபிகேஷனுக்கு எடுத்துன்னு போவாங்க. என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ ரீஃபைனிங். எலக்ட்ரோ ரீஃபைனிங் மெத்தட்ல தான் இதை பியூரிஃபை பண்ணுவாங்க. இதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணிட்டு இதை பியூர் காப்பரா மாத்துவாங்க. எலக்ட்ரோ ரீஃபைனிங்னா என்ன? எலக்ட்ராலிசிஸ். எலக்ட்ராலிசிஸ் மெத்தட்ல தான் இதை பியூரிஃபை பண்ணுவாங்க. இத எப்படி எலக்ட்ராலிசிஸ் மெத்தட்ல பியூரிஃபை பண்றாங்க அன்ட்டு பார்க்கலாம். இந்த இம்பியூர் காப்பரை, இந்த குரூட் காப்பரை என்ன பண்ணுவாங்கன்னா ஆனோடா எடுத்துக்குவாங்க. இந்த குரூட் காப்பரை என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு ராடு மாதிரி செஞ்சு ஆனோடா எடுத்துக்குவாங்க. ஸோ இதை ஆனோடா ஆக்ட் பண்ண வைக்கணும். அதனால என்ன பண்றீங்கன்னா இது ஆனோடுக்கு கனெக்ட் பண்ணிடுங்க, பேட்டரினுடைய ஆனோடுக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இது என்னன்னா குரூட் காப்பர், இது வந்து ஆனோட ஆக்ட் ஆகும். அடுத்து கேத்தோடு யாரு? கேத்தோடுக்கு என்ன பண்ணணும்னா பியூர் காப்பரை எடுத்துக்கணும். பியூர் காப்பரை எடுத்து இது வந்து என்னன்னா பியூர் காப்பர் பிளேட், இதை கேத்தோட ஆக்ட் பண்ண வைக்கணும். பேட்டரியோட கனெக்ட் பண்ணிடுங்க. பேட்டரியில நெகட்டிவ் டெர்மினலோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது என்னவா ஆக்ட் ஆகும்னா இது வந்து கேத்தோட ஆக்ட் ஆகும். இப்போ கேத்தோடு யாருன்னா பியூர் காப்பர். ஆனோடு யாருன்னா குரூட் காப்பர். குரூட் காப்பர்னா அதுல வந்து இம்பியூரிட்டிஸ் இருக்குது அன்ட்டு மீனிங். அடுத்து இந்த 2 எலக்ட்ரோட்ஸ் என்ன பண்றோம்னா எலக்ட்ரோலைட்டிக் செல்ல பிளேஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு எலக்ட்ரோலைட்டிக் வெசல் எடுத்துக்கோங்க. இந்த எலக்ட்ரோலைட்டிக் வெசல்ல என்ன பண்றீங்கன்னா எலக்ட்ரோலைட்டை கொடுங்க. எலக்ட்ரோலைட்டை எடுத்துக்கோங்க. இங்க என்ன எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோம் அன்ட்டு பாத்தீங்கன்னா டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷன். டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷனை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காப்பர் சல்பேட் ஆக்வஸ் சொல்யூஷனை எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். காப்பர் சல்பேட் ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க, இல்ல டைலூட் சல்பூரிக் ஆசிட் சொல்யூஷனை எடுத்துக்கோங்க. இதுதான் அரேஞ்ச்மெண்ட். இப்போ இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ்க்கு போனோம்.
எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் மூலமா இந்த இம்பியூர் காப்பர் என்னவா மாறுதுன்னா பியூர் காப்பரா மாறுது. எப்படி இது மாறுது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த க்ரூட் காப்பர்ல என்னென்ன இருக்குது என்ற தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி என்ன நடக்கும், இங்க யார் யாரெல்லாம் ஆக்சிடேஷன் போவாங்க, எங்கெங்கெல்லாம் ரிடக்ஷன் நடக்கும், என்ன நடக்கும், ஏது நடக்கும்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். சரி, இந்த க்ரூட் காப்பர்ல மெயினா இருக்கக்கூடியது யாருன்னா காப்பர். இதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் என்ன பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து சில்வர், ஒண்ணு வந்து கோல்டு, ஒண்ணு வந்து ஆன்டிமனி, ஒண்ணு வந்து செலினியம், அடுத்து வந்து ஜிங்க், அடுத்து வந்து அயன். இந்த மாதிரி இம்பியூரிட்டிஸ் எல்லாம் இந்த க்ரூட் காப்பர்ல இருக்கு. சோ அப்ப க்ரூட் காப்பர்ல இருக்கக்கூடியது யாருன்னா இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் எப்படி இருக்குது? எலிமெண்டல் ஃபார்ம்ல இருக்குது. சரி, அப்போ க்ரூட் காப்பர்ல என்னென்ன இருக்குதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இங்க காப்பர் எலக்ட்ரோடுனா ஆனோடு வந்து இம்பியூர் காப்பரா எடுத்துக்கலாம். அப்போ ஆனோடு வந்து இம்பியூர் காப்பர்னா அதுல இருக்கக்கூடிய காப்பர் ஆனோடிக் ஆக்சிடேஷனுக்கு போகும். சரி, அது ஒரு பாசிபிலிட்டி. அடுத்து இந்த இம்பியூர் காப்பர்ல வேற என்ன இருக்குதுன்னா சில்வர் இருக்குது. அந்த சில்வர் ஆக்சிடேஷனுக்கு போகலாம். அடுத்து என்ன இருக்குதுன்னா கோல்டு இருக்குது. அந்த கோல்டு வந்து ஆக்சிடேஷனுக்கு போகலாம். கோல்டு வந்து ஆக்சிடேஷன் போகலாம். அடுத்து என்ன இருக்குதுன்னா ஜிங்க் இருக்குது. ஜிங்க் ஆக்சிடேஷனுக்கு போகலாம். அடுத்து அயன் இருக்குது. அயன் ஆக்சிடேஷனுக்கு போகலாம். அயன் ஆக்சிடேஷன் போகலாம். இது போல ஆன்டிமனி இருக்குது, ஆர்சனிக் இருக்குது, செலினியம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இத்தனை ஆக்சிடேஷன் பாசிபிலிட்டிஸ் வருது. இப்போ இந்த சில்வருக்கான எஸ்ஆர்பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா +0.8 வோல்ட். ஜிங்குக்கான எஸ்ஆர்பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா -0.76 வோல்ட். அயனுக்கான எஸ்ஆர்பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா -0.44 வோல்ட். இப்படி இருக்குது. அதே மாதிரிதான் இந்த கோல்டுக்கு, ஆன்டிமனி, ஆர்சனிக், செலினியத்துக்கெல்லாம் இருக்குது. இப்போ யாருக்கு எஸ்ஆர்பி லீஸ்டோ அதுக்கு ஆக்சிடேஷன் போறதுக்கான ப்ரிஃபரன்ஷியல போகுது. யாருக்கு எஸ்ஆர்பி லீஸ்ட்னு பாருங்க. எஸ்ஆர்பி யாருக்கு லீஸ்ட்னா இந்த ஜிங்குக்கு தான் லீஸ்டா இருக்கு. அப்போ ஜிங்க் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன் போகும். சரி, இப்போ ஜிங்க் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஆக்சிடேஷன் போகும்னா ஆனோட்ல என்ன நடக்கும்னாக்கா ஜிங்க் ஆக்சிடேஷன் போறதா ஆனோடிக் ஆக்சிடேஷன். ஆனோட்ல என்ன ஆக்சிடேஷன் நடக்குன்னா ஜிங்க் போகும் நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த க்ரூட் காப்பர்ல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட், எங்கெங்க என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும் என்ற ஒரு இமேஜினேஷனுக்கு, என்ற ஒரு விஷுவலைசேஷனுக்கு நம்ம இப்போ வரலாம். இப்போ இங்க என்னென்ன இருக்குதுன்னா இதுல இருக்கக்கூடியது மெயின் காப்பர். எங்க பார்த்தாலும் காப்பர் தான் மெயினா இருக்கு. இங்க எங்க பார்த்தாலும் மெயினா இருக்கிறது யாருன்னா காப்பர் தான். ஏன்னா இது வந்து மற்றதெல்லாம் இம்பியூரிட்டிஸ். சரி, இப்ப இம்பியூரிட்டிஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஜிங்க் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல சில்வர் இருக்குது, இந்த இடத்துல கோல்டு இருக்குது, இங்க ஆன்டிமனி இருக்குது, இங்க செலினியம் இருக்குது, இங்க ஜிங்க், இங்க அயன், இங்க வந்து டின்னு, இங்க ஆன்டிமனி, இங்க செலினியம், இங்க வந்து சில்வர், இங்க வந்து கோல்டு, இப்படி இருக்கிறதா வச்சுக்கலாம். இம்பியூரிட்டிஸ் இப்படி இருக்கு. அங்கங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குல்ல இம்பியூரிட்டிஸ் வந்து. சரி, அங்கங்க இப்படி இம்பியூரிட்டிஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்போ இது ஆனோட ஆக்ட் ஆகுதுன்னா நம்ம என்ன சொல்லணும்னா ப்ரிஃபரன்ஷியலா யார் ஆக்சிடேஷன் போறாங்கன்னா ஜிங்க் போகுதுன்னு சொல்லணும். அப்படின்னா இந்த ஜிங்க் வந்து ஆக்சிடைஸ் ஆயிட்டு Zn2+ மாறி சொல்யூஷன் போயிடும். அப்புறம் பாருங்க சர்ஃபேஸ்ல பாருங்க, இந்த மெட்டல் ராடினுடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம்ஸ் தானே மெட்டல் அயான்ஸ் சொல்யூஷனுக்கு போகும். அப்போ இதனுடைய சர்ஃபேஸ்ல ஜிங்க் தான் இருக்கு. ஜிங்க் இங்க இருக்குது, இது ஜிங்க் அயனா மாறிச்சு. வேற சர்ஃபேஸ்ல யார் இருக்காங்க பாருங்க, ஜிங்க் வேற, இங்க ஒரு ஜிங்க் இருக்குது, அது ஜிங்க் அயனா போகும், வேற ஜிங்க் இல்ல. அப்போ
ஜிங்குக்கு அடுத்து யார் ஆக்சிடேஷன் போவாங்கன்னு பார்க்கணும். ஜிங்குக்கு அடுத்து இப்ப ஜிங்க போயிடுச்சு, அவ்வளவுதான் இல்லை. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அயன் போகும். சரி, இப்ப அயன் போகும். இந்த அயன் வந்து ஆக்சிடேஷன் போகும். இது கூட எங்கேயோ 1, 2 தான் இருக்குது. சரி, அடுத்து இதுக்கு அடுத்து யார் போவாங்க அப்படிதானே பார்க்கணும். இதுக்கு அடுத்து யார் போவாங்கன்னா காப்பர் போகும். கரெக்டா? ஏன்னா அதுக்குதான் எஸ்ஆர்பி வந்து இப்போ இருக்கிறதுல கம்மி. அப்போ காப்பர் போகும். சரி, இது போல ஆனோட்ல ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது. சரி, இப்போ கேத்தோட்ல என்ன நடக்கும் நம்ம பார்க்கலாம். கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷன்ஸ் என்னன்றதை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஜிங்க் அயான் எங்க போச்சுனாக்கா, இந்த ஜிங்க் வந்து ஆனோட்ல இருந்து ஜிங்க் மெட்டல் அயான சொல்யூஷன் போயிடுச்சு. இந்த ஜிங்க் மெட்டல் அயான் ரிடக்ஷனுக்கு போகலாம். இந்த ஜிங்க் மெட்டல் அயான் கேத்தோட்ல ரிடக்ஷனுக்கு போகலாம். அது போல இந்த அயன் மெட்டல் அயான் கேத்தோட்ல ரிடக்ஷனுக்கு போகலாம். அது போல இந்த சில்வர் மெட்டல் அயான் கேத்தோட்ல ரிடக்ஷனுக்கு போகலாம். அது போல இந்த கோல்டு மெட்டல் அயான் கேத்தோட்ல ரிடக்ஷனுக்கு போகலாம். கரெக்ட் தானே? இப்படி எல்லாம் நடக்குது. இப்போ இதுக்கு எஸ்ஆர்பி வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும். யாருக்கு எஸ்ஆர்பி அதிகமா இருக்குது பார்த்துக்கோங்க. யாருக்கு எஸ்ஆர்பி அதிகமா இருக்குதுன்னா சில்வருக்கு தான் எஸ்ஆர்பி அதிகமா இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா சில்வர் ரிடக்ஷனுக்கு போயிடும். கண்டிப்பா சில்வர் ரிடக்ஷனுக்கு போகுது. அப்படின்னா இந்த சில்வர் மெட்டல் அயான் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய சில்வர் மெட்டல் அயான் என்ன பண்ணுதுன்னா கேத்தோட்ல ரிடக்ஷன் போயிட்டு சில்வரா மாறி கேத்தோடு மேலே போய் உட்காந்து. இப்போ இங்க இருக்கக்கூடிய சில்வர் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுக்கு வந்து ஏஜி பிளஸா வந்து அந்த ஏஜி பிளஸ் என்ன ஆகுது, திருப்பியும் கேத்தோடு கிட்ட போயிட்டு ஏஜியா டெபாசிட் ஆயிடுது. நம்ம எதுக்காக இந்த மெத்தடுக்கு வந்தோம்? க்ரூட் காப்பரை பியூர் காப்பரா மாத்தலான்ட்டு தான் இங்க வந்தோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு யார் மட்டும் வரணும்? காப்பர் மட்டும்தான் வரணும், வேற வரக்கூடாது. அப்படின்னா சில்வர் இங்க வரக்கூடாது. சில்வர் இங்க வரக்கூடாதுன்னா இந்த சொல்யூஷன்ல ஏஜி பிளஸ் இருக்கக்கூடாது. இந்த சொல்யூஷன்ல ஏஜி பிளஸ் இருக்கக்கூடாதுன்னா இங்க இருக்கக்கூடிய சில்வர் இங்கக்கு ஏஜி பிளஸா வரக்கூடாது. சரி, அப்போ சில்வர் வந்து இங்க இருக்கக்கூடிய சில்வர் என்ன ஆகணும்னா இந்த க்ரூட் காப்பர்ல இருக்கக்கூடிய சில்வர் இங்க ஆக்சிடேஷனுக்கு போகக்கூடாது. இது ஆக்சிடேஷனுக்கு போகக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும்? சரி, இப்போ காப்பர் பாருங்க, சில்வர் பாருங்க. யாருக்கு ஆனோட்ல ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம் பாருங்க. காப்பருக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம் சில்வரை விட. சரி, காப்பருக்கு ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகம் சில்வரை விட. இந்த ஆனோட்ல காப்பர் ஆக்சிடேஷன் போகுதுன்னா யாரால போகுது? இந்த பேட்டரியால போகுது. பேட்டரியில நம்ம இஎம்எஃப் கொடுக்குறோம். அந்த இஎம்எஃப்னால இந்த காப்பர் வந்து இங்க ஆக்சிடேஷன் போகுது. அதே மாதிரிதான் இந்த ஆனோட்ல இருக்கக்கூடிய சில்வர் ஆக்சிடேஷன் போகும். இதுக்கு ஆக்சிடேஷனுக்கு போகக்கூடிய டெண்டன்சி அதிகம் இதை விட. அப்படின்னா இது ஆக்சிடேஷன் போறதுக்கு இந்த பேட்டரி மூலியமா நம்ம சர்டைன் இஎம்எஃப் கொடுக்கணும். அதே போல இங்க ஆனோட்ல சில்வர் ஆக்சிடேஷன் போறதுக்கு இந்த பேட்டரி மூலியமா சர்டைன் இஎம்எஃப் கொடுக்கணும். இதுக்கு ஆக்சிடேஷன் போறதுக்கு டெண்டன்சி அதிகம்னா